தமிழ் தேசினத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை காரைக்குடியின் 2026 சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சீமான் உங்களோடு. எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தலிலே வாக்கு கேட்டு தலைவர்கள் வந்திருப்பார்கள். முதன்முறையாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் உடன் பிறந்தார்கள் வருகிறோம். நாங்கள் கேட்டு வருவது உங்களின் வாக்கை அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையே என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பலமுறை இந்த கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறீர்கள், இவர்களை பதவியில் அமர்த்தி இருக்கிறீர்கள், அவர்கள் வென்றிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நீங்கள் தோற்றிருக்கிறீர்கள். அடிப்படை வசதி கூட இல்லாது நம்மளை வாழ வைத்ததை தவிர இந்த கட்சி ஆட்சிகள் ஒன்றும் சாதிக்கவில்லை. பல கிராமங்களில் மின்சார வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, கழிவறை வசதி இல்லை. இப்படி ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத நிலைமையில் தான் நம்மளை வாழ வைத்திருக்கிறார்கள். படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை. வெளிநாடுகளில் நம் பிள்ளைகள் போய் வேலைக்கு நிற்க வேண்டிய நிலைமை ஏன் வருகிறது? என்ன வளங்கள் நமக்கு இல்லை? என்ன வளம் இல்லை? கரும்பு இல்லையா, வாழை இல்லையா, தென்னை இல்லையா, பனை இல்லையா, ஆடு இல்லையா, மாடு இல்லையா, கோழி இல்லையா? எல்லா வளங்களும் இருக்கிறது. அதை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை பெருக்கி எப்படி பொருளாதாரத்தை பெருக்குவது என்று சிந்திக்காது சாராயத்தை வித்து வித்து சாகடித்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது, தேர்தல் வரும்போது மட்டும் வாக்குக்கு காசு கொடுப்பது, இலவசங்களை அறிவிப்பது, இது என் மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவது. இதை எந்த தன்மானமிக்க ஒரு தமிழ் பிள்ளைகள் எப்படி இதை சகித்துக் கொள்வது? திடீரென்று எதற்கு இந்த 8000 டோக்கன், 10,000 டோக்கன், திடீரென்று பிரிட்ஜ் தாரேன், இந்த மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், அரிசி தாரேன், பருப்பு தாரேன். இதெல்லாம் மிக மிக அடிப்படை தேவை. ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி, ஒரு வீட்டில் இருப்பவர்கள் உழைத்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதான் வேட்டி சேலை வாங்குவது, அரிசி பருப்பு வாங்குவது. இதெல்லாம் இதை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத வறுமை ஏழ்மையில் எத்தனை ஆண்டுகளுக்கு இவர்கள் நம்மளை வைப்பார்கள்? அதான் கேள்வி. இதுவரை செய்யாத நல்லதை இந்த திமுக, அதிமுக, இல்லை இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா இனிமேல் வந்து என்ன செய்ய போகிறார்கள்? இதுவரை செய்த ஒரு நன்மையை சொல்லி வாக்கு கேட்க முடியுமானால், ஓட்டை கேட்க முடியுமானால் எதற்காக ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் பதவியில் இல்லை, ஆனால் பதவிக்கு வரணும்னு நாங்க நினைக்கிறோம். என் மக்களுக்கு உதவிக்காக நல்லது செய்யணும்னு நாங்க என்ன செய்வோம்னு சொல்றோம். படிக்க வைப்போம் பிள்ளைகளை, குடிக்க நல்ல தண்ணி தருவோம், நல்ல ரோடு பாதை தருவோம், நல்ல போக்குவரத்து பேருந்து நடத்துறோம், தடையில்லாம மின்சாரம் தாரோம், படிக்கிறதுக்கு ஏற்ப வேலை தாரோம், வேலைக்கேற்ற சம்பளம் தாரோம், அதை கொண்டு வாழ்கிற நல்ல வாழ்க்கையை தாரோம், பசி இல்லாத நாடை படைக்கிறோம், நாங்களே வேளாண்மை செய்கிறோம், ஆடு மாடை வளர்த்து அதுல இருந்து வருவாயை பெருக்கி வறுமையை போக்குறோம்னு சொல்றோம். அப்படி ஏதாவது ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை செய்கிறோம். நீங்க வேலைக்கு வர்றதுக்கு காசு, வேலையிலிருந்து வேற இடத்துக்கு போறதுக்கு காசு, பதவி உயர்வுக்கு காசு, இந்த நிலையெல்லாம் இல்லாது நல்ல ஆட்சியை தாரோம் நாங்க சொல்றோம். அப்படி ஏதாவது இந்த கட்சிகள் சொல்லுதா? சொல்ல முடியுமா? இல்ல. போன முறை 1000 கொடுத்தேன் பெண்களுக்கு, இந்த முறை 2000. இது என்ன மாதிரியான ஆட்சி? அடுத்த முறை அப்ப 3000, அதுக்கு அடுத்த முறை 4000. எப்படி இது எந்த மாதிரி ஆட்சி முறை? எங்க அம்மாவால 1000 ரூபாய் மாசம் சம்பாதிக்க முடியாதா? ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா. சென்னையில ஒரு இட்லி 30 ரூபா. ஒரு இட்லி காசு கூட எங்க அத்தாவால சம்பாதிக்க முடியாதா? நான் பிறந்த அரணையூர்ல எங்க அம்மா தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு
300 கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. 300 எங்க அம்மா கொடுக்குற இடத்துல இருக்க என் ஆத்தாளுக்கு. எதுக்கு 30 கொடுக்குற? நீ எங்க இருந்து கொடுக்குற? அறிவு சமூகம் சிந்திக்கணும். படிச்சிருக்கீங்க எல்லாம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் ஒரே நாள்ல 790 கோடிக்கு குடிச்சிருக்கான். 790 கோடிக்கு. ஒரு நாள் ஒரு நடிகர் படம் வெளியானா 35 கோடிக்கு படம் திரையரங்கள் தியேட்டர்ல வசூல். பொழுதுபோக்குக்கும் போதைக்கும் நூற்றுக்கணக்கான கோடி, 790 கோடி, 35 கோடியை செலவழிக்க வசதி இருக்கிற இவனுக்கு எதுக்கு இலவசம்? எதுக்கு இலவசம் கொடுக்குற? ஒரே நாள்ல 700-800 கோடிக்கு குடிக்க காசு வச்சிருக்கவனுக்கு எதுக்கு கொடுக்குற? அந்த இலவசதி எந்த காசுல கொடுக்குற? அவன் குடிச்சு கொடுக்குற காசுல கொடுக்குற. நான் ஒரு அப்பா, என் பிள்ளைகள் எல்லாரையும் குடும்பம் நடத்த காசு இல்ல, இந்தாங்க சாராயம் குடிச்சிட்டு காசு தாங்க, அதை வச்சு குடும்பம் நடத்துறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க. ஒரு நாட்டை நடத்துற தலைவன், அமைச்சர், முதலமைச்சர் நாட்டு குடிமக்களை எல்லாம் எல்லாரும் குடிச்சு எனக்கு காசு தாங்க, அப்பதான் நாட்டை நடத்த முடியும்னா எந்த மாதிரியான நாடு? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? குடிக்க வச்சு 25 லட்சம் பெண்கள் விதவையாயிருக்காங்க. அந்த விதவை தாய்களுக்கு 1000 கொடுத்து சரி பண்ணிட முடியும்னு ஒரு அரசு நினைக்குதுன்னா எப்படி? நீங்களே பாருங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சறது குற்றம், குடிக்கிறதும் குற்றம். குடிச்சு செத்து போனான், சட்டப்படி குற்றம். ஒரு அரசு அறிவிக்குது, சட்டப்படி 10 லட்சம் கொடுக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 லட்சம். நடிகரை பார்க்க போய் நெரிசல சிக்கி செத்து போறான், 10 லட்சம் கொடுக்குது. நாட்டை காப்பாத்த ராணுவத்துல போய் சண்டையில செத்து வாரான் ராணுவ வீரன், 1 ரூபா கொடுக்கல. இந்த நாட்டை என்ன செய்யலான்னு நீங்க தான் யோசிக்கணும். என்னடா கொடுமையா இருக்கு. வெம்பாடு விட்டு எங்க ஆத்தாலப்ப விளைய வச்சு நெல்லை கொள்முதல் செஞ்சு உரிய விலையை கொடுத்து வாங்கி ஒரு சேமிப்பு கிடங்கு குடோன் கட்டி அதில் வச்சு பாதுகாத்து வைங்கிறான். வைக்காம தெருவில் போட்டு முளைக்க விடுது இந்த அரசு. ஆனா குடிக்கிற சாராயத்தை பாதுகாக்க பெரிய சேமிப்பு கிடங்கு கட்டி அதுக்கு ஏசிய போட்டு குளிர குட்டி சிசிடிவி கேமரா இவன் வந்து திருடிட்டு போயிடுவானு வச்சு 2 போலீஸ காவலுக்கு வைக்குது. இந்த நாடு எதை நோக்கி போகுது பாருங்க, எதை நோக்கி போகுது? எப்படிப்பட்ட ஆட்சி இது? இந்த ஆட்சியை நிறுவ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஓட்டு போடுறோம். நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், ஒரு ஓட்டுக்கு 1000 கொடுக்குறாங்க. அந்த காசு எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? காலம்புறா உழைக்கிறோம், நம்ம கையேந்திரம். அவன் ஒரு வேலைக்கும் போகல, காசு கொடுக்குறான். எப்படி வந்தது அவனுக்கு காசு? உழைக்கிற நம்ம கிட்ட இல்லாத காசு உழைக்காத அவன்கிட்ட எப்படி போச்சு? திருடு, சுரண்டல், ஊழல், லஞ்சம். இதுதான். இதை அனுமதிக்க போறோமாங்கிறதான் நமக்கு இருக்கிற கேள்வி. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தொகுதிக்கு இப்ப காரைக்குடிக்கு 3 லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கணும். குறைஞ்சது ஒவ்வொரு வேட்பாளனும் 1 லட்சம் வாக்கு குறி வச்சு ஓட்டுக்கு 1000 கொடுக்குறான். இந்த காசு எங்க இருந்து எடுக்கிறான்? நான் உங்க உள்ள காசு தர போறதில்லை. நான் நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்குன்னு கொள்கை கொண்டவன். வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்துருது. வாக்குக்கு நான் காசு கொடுத்துட்டா உங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய தேவையில்லாம போயிருது. நான் 30 கோடி முதலீடு செஞ்சிருக்கேன், எம்எல்ஏவானா அதை 300 கோடி அப்படி எடுக்கிறது, 3000 கோடியா எடுக்கிறது எப்படின்னு தான் யோசிப்பேனே ஒழிய உங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்க மாட்டேன். தண்ணி கொடுக்கணும், ரோடு போடணும், மின்சாரம் கட்டணும், கழிவறை கட்டி கொடுக்கணும், அதெல்லாம் நினைக்க மாட்டேன். ஏன்? மறுபடி தேர்தல் வந்தா 1000 கொடுத்த இடத்துல 2000 கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுருவீங்கன்னு நான் நம்புறேன். அப்போ உங்களை, உங்க தன்மானத்தை, உங்க உரிமையை நான் விலை கொடுத்து வாங்கிட முடியும் நம்புனா நீங்க இதை அனுமதிக்கிறீங்களாங்கிறதான் என்னுடைய கேள்வி. நான் உங்களுக்கு காசு தரமாட்டேன், இலவசம் தரமாட்டேன், மிக்சி கிரைண்டரு, டிவி, ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் தரமாட்டேன். அப்ப என்ன தருவேன்? பிள்ளைகளுக்கு, இருக்கிற பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுக்குறேன். நல்ல படிப்பை கொடுக்குறேன். 1 ரூபா காசு இல்லாம என் ஆத்தாளப்பேன் என்ன எங்க அப்பன் கடன் வாங்கி படிக்க வச்ச மாதிரி என் பிள்ளைகளை, என் அண்ணன் தம்பி, இனி இருக்கிறேன் சித்தப்பன் பெரியப்பேன் கடன் வாங்கி படிக்க வைக்க மாட்டேன். ஒண்ணு கவனிங்க, கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்க வைக்கிறது பெரிய கொடுமை.
கடன் தள்ளுபடிங்கிறான். மாணவர் கடன், கல்வி கடன் எத்தனை ஆயிரம் கோடி, பல ஆயிரம் கோடி தள்ளுபடி செய்யறான். அந்த காசை வச்சு ஒழுங்கா கல்வியை, பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா கட்டி, கல்லூரியை ஒழுங்கா கட்டி, தரத்தை உயர்த்தி பிள்ளை படிக்க வச்சுட்டா என் ஆத்தா பேருக்கு கடன் வாங்க போறான், தேவையில்லை. ரெண்டாவது, உனக்கு மருத்துவம் உடம்பு முடியலன்னா வைத்தியம் பார்க்க நிறைய காசு இருந்தா தான் நல்ல மருத்துவத்தை, நல்ல வைத்தியத்தை பார்த்துக்க முடியுது. அந்த வைத்தியத்தை நாட்டின் பிரதமர், நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது இந்த உச்சாணியில, இங்க இருக்கிற சருகணியில, சாதாரண உங்க வீட்டுல நீங்க இந்த மகன் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா உடம்பு முடியல அம்மாவுக்குன்னு அழைச்சு சொன்னா போதும், அவன் வந்து கூட்டிட்டு போயிடுவான். ஏன்னா பிள்ளை தாய் உங்க வீட்டின் தாய் இல்லை, இந்த நாட்டின் தாயின்னு மருத்துவம் தந்துருவேன். 1 ரூபா காசு வாங்க மாட்டேன். 1 கோடி செலவானாலும் 1 ரூபாய்னாலும் 1 கோடினாலும் கொடுத்துருவேன். உங்களுக்கு காசு மிச்சமாயிரும். பிள்ளைக்கு பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். கையெழுத்து போட்டு படிச்சுவேன். 3 வயசுல உன் மகன் முதலமைச்சரான எனக்கிட்ட விட்டுட்டு போயிடணும் பிள்ளைய. உனக்கு உன் பிள்ளைக்கு சம்பந்தம் இல்ல. அவன் என்ன படிக்கணும்னு உனக்கிட்ட சொல்ல மாட்டான், என்கிட்ட சொல்லுவான். ஐயா நான் டாக்டர், போ டாக்டர். ஐயா நான் இன்ஜினியர், ஐயா நான் இன்ஜினியர். ஐயா நான் ஓடணும், ஓடு. ஐயா நான் பாடணும், பாடு. ஐயா நான் ஆடணும், ஆடு. 1 ரூபா காசு இல்லாம என் பிள்ளைய படிக்க வைக்கும் நம்ம அரசு, வைத்தியம் பார்க்கும் நம்ம அரசு. குடிக்கிற தண்ணி மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிருக்கு இருக்கு. மரம், ஆடு, மாடு, கோழி, பூச்சி, வண்டு. நம்ம வீட்டுல இருக்க மாட்டுக்கு நீங்க தண்ணி காட்டிடுறீங்க, காட்டுல இருக்க மாட்டுக்கு எவன் காட்டுவோம்? நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு நம்ம தண்ணி வச்சிரும், நம்ம கோழிக்கு வச்சிரும். கொக்கு, குருவி, காக்க, சிட்டுக்கு யாரு கொடுப்பா? காக்க செத்தா என்ன, கொக்கு செத்தா என்ன, குருவி செத்தா என்ன, நாம செத்து போயிருவோம், வாழ முடியாது. நம்ம இல்லாம பறவைகள், மரங்கள் வாழ்ந்துரும். மரங்கள் இல்லாம பறவை, நாய், நரி, காடு, யானை, புலி, சிங்கம் இல்லாம நம்ம வாழ முடியாது. இந்த இயற்கையின் உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை படிப்பிக்கல. என்னை பெற்ற தாய் தந்தருக்கு சொல்றேன் பாருங்க, மழை இல்லைன்னா மழையை பெற முடியாது. இப்ப நான் இந்த ஊருக்காரன், எனக்கு கடல் இருக்கு, மழை இல்லை. ஏன்னா மழை இல்லாதனால மழையை நான் பெற முடியல. எனக்கு ராமேஸ்வரத்துல கடல் இருக்கு. இந்த கடல் நீராவியாகி மேகமாய் போகும்போது தடுத்து நிறுத்தி பூமிக்கு மழையா கொட்டுறதுக்கு ஒரு மதில் சுவர் தேவைப்படுது, மழை தேவைப்படுது. மலை மேல அடர்ந்து இருக்கிற காடுகள் மேகத்தை இழுத்துக்கிட்டு பூமிக்கு மழையா வருது. குழு குழுன்னு எங்க இருக்கோ அங்க மேகம் மழையை கொட்டிடும். மரம் அடர்த்தியா இருக்கிறனால குழு குழுன்னு இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு, மழையை கொட்டிடுது. இல்லைன்னா மறுபடி கடல்ல போய் மேகம் மழையை கொட்டிடும். அப்ப அந்த மலை அடர்ந்து இருக்கிறதுனால அங்க மழையை கொட்டுது. எனக்கு கடல் இருந்து மழை இல்ல, தேனி, கம்பம், குமிழில மழை இல்ல, ஆனா கடல் இல்ல, மழை இருக்கு. அதனால நல்லா மழை விழிஞ்சு அவன் வளமா இருக்கான், நான் வறண்டு கிடக்கிறேன். அவனுக்கு கடல் இல்லாம நல்லா வாழ்றான், நான் காஞ்சி கிடக்கிறேன். ஏன்னா மழை இல்ல. இந்த மலை மேல மரம் இருக்கு பாருங்க, காடு நட்டது நான் இல்ல, நீங்க இல்ல, நம்ம தாத்தா பாட்டியன்ல. பறவைகள் இங்க விதையை சாப்பிட்டு அங்க போய் கழிவை போடுது, இங்க விதையை சாப்பிட்டு அங்க போய் போடுது. விதையை தூவும் தூதுவர்களாக பறவைகள் இருக்குது. நிலமெங்கும் காடுகள் பறவைகள் நட்டது. ஒரு யானை ஒரு தடவை சாப்பிட்டுட்டு கழிவு போட்டா, சாணத்தை போட்டா 300-400 விதைகளை தூவுது. காடுகளை எல்லாம் வளர்க்கறது இந்த மிருகங்கள் தான். அதனால இந்த பறவை இல்ல, மரம் இல்லைன்னா நம்ம கவலைப்படாம இருக்க முடியாது. மரங்கிறது படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். நாம சுவாசிக்கிறோம், உயிர்னு சொல்றோம். உயிர்னு என்னை பெற்ற தாய் தந்தையர் ஒண்ணு இல்ல, காத்து. காத்து நான் சுவாசி விட்ட காத்த நீங்க சுவாசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சுவாசி விடுற காட்ட இவர் சுவாசிக்கிறார். என் புள்ள விடுற மூச்சை நீங்க சுவாசிக்கிறீங்க. இதுல பள்ளங்காத்து, கள்ளங்காத்து, பறையங்காத்து, நாடார் காத்து, செட்டியார் காத்து, முதலியார் காத்து ஒரு காத்து இல்ல. எல்லா காத்தும் மரம் தந்த காத்து தான். புரியுதா? நான் செத்துட்டேன்னா உயிர் ஒண்ணு இல்ல, நான் விச்ச மூச்சு காத்துல வரும், நீங்க சுவாசிக்கிட்டு போவீங்க. உயிருங்கிறது நத்திங் பட் விண்டு, காத்துதான். புரியுதா? இந்த காத்த வெறுமனை வீசுற காத்த மூச்சா மாத்தி தர்ற வேலைய உலகத்துல ஒருத்தன் தான் செய்யறான். யாரு தெரியுமா? மரம். யாரு தெரியுமா? செடி, துளசி, மரம். இந்த மரம் நம்ம நல்ல காற்றை சுவாசிட்டு நச்சு காற்றை வெளியிடுவான். அவன் மரம்
நச்சு காற்றை சுவாச்சிட்டு நல்ல காத்த வெளியிடுவான். இந்த வேப்பமரம் இருக்க பகல்ல ஆக்சிஜனை வெளியிடுவான், ராத்திரியில கார்பன் டை ஆக்சைடு கரியமலை வாயுவை வெளியிடுவான். ராத்திரியில வேப்ப மரத்துக்களை படுக்காத, பேய் அடிச்சு போடும், முனி அடிச்சு போடும். சொல்றது எதுனால என்ன, கரியமலை வாயுவை கார்பன் டை ஆக்சைடு வெளியிடனால மூச்சு திணறல் வந்து நெஞ்ச யாரோ அழுத்துற மாதிரி இருக்கும். அதை சொல்ல தெரியாம நம்ம அம்மா அப்பா பேய் அடிச்சு போடும்பா. ராத்திரியில வேப்ப மரம் நச்சு காற்றை வெளியிடும். ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரமும் நற்காற்ற ஆக்சிஜனை வெளியிடும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் கோயிலை வெட்டி, குளத்தை வெட்டி, கோயிலை கட்டி புளிய மர வேப்ப மரத்தை நடல, கோயில் குளத்துல ஆலமரம் அரச மரத்தை நட்டது காரணம் தான். நம்மளுடைய வழிபாடு அறிவியல். புள்ள வரட்டும், குளிக்கட்டும், சாமி கும்பிடட்டும், சத்த நேரம் ஆலமரம் அரச மரத்துல இருந்து நல்ல காத்த சுவாசிட்டு போகட்டும்னு நட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, உன் ஓட்டுக்காக இல்ல, நாட்டுக்காக, என் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக. உன்னை ஏமாத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நான் வந்தா 2000, நான் வந்தா 2000, நான் வந்தா 2500, நான் வந்தா 20,000 தாரேன் வச்சுக்கிறேன். நான் வந்தா ஹெலிகாப்டர் தானே வச்சுக்கிட்டு பாரு. சரியணி உச்சாணில இருந்து ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு வீட்டுக்கு தாரேன். 1 கிலோ தங்கம் தரேன் அம்மாவுக்கு. இவன் என்ன 1000 2000 தரது, 1 கிலோ தங்கம். ஏன் நீ எப்படி தருவேன்னு கேட்க மாட்டேன். அவன் சொன்ன நம்புறிய, உங்க புள்ள சொன்ன நம்ப மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. தா 2000 தான், எங்க இருந்து தருவ, எங்க இருந்து எடுப்ப? உங்க ஒப்பமிட்டு காசா இல்ல எங்க அப்பமிட்டு காசா? எதுல இருந்து கொடுப்ப? என் ஆத்தால உழைச்சு கட்டணும். மின்சாரத்துக்கு 3 மடங்கு விலை ஏத்திட்டாரு ஐயா ஸ்டாலின். சொத்து வரியே ஏத்திட்டாப்ல. 1 கிரவுண்டு 1 ஏக்கர் நிலம் வாங்கினா ஏக்கர் நிலத்தை விட பத்திரப்பதிவுக்கு விலை அதிகம், கட்டணம் அதிகம். அப்போத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் வச்சு என் அன்பு சொந்தங்கள் உங்க வாக்கு செலுத்தணும், உங்க வாக்கு செலுத்தணும். நான் 4 முறை தேர்தலில் நின்றுருக்கேன். நான் பெரிய தலைவரின் மகன்ல, எங்க அப்பா மந்திரி இல்ல, நான் பெரிய பணக்காரன் இல்ல. எதனாலைக்கு வந்தேன்? நீங்க படுற துன்ப துயரத்தை பார்க்க செய்யல, சரி பண்ணணும்னு வந்தேன். உங்க மகன் இந்த நாட்டில் 15 வருஷத்துல பங்கேற்காத போராட்டம் கிடையாது. எல்லா போராட்டங்களையும் நின்றுருக்கேன். இந்த போராட்டங்களை, இந்த பிரச்சனைகளை தந்தவன் ஆட்சியில் இருந்தவன். ஆட்சியில் இருந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது நீங்க. பிரச்சனைக்கு வந்து நின்னவன் நான். எப்போ இந்த இடத்துக்கு வந்தேன்? கண்ணு முன்னாடி பக்கத்தில் ஒரு நாட்டில் என் இனத்தை கொன்னு குவிச்சான். குவிச்சவன் காங்கிரஸ், கூட நின்னவன் திமுக. எங்களுக்கு ஒரு தலைவன் வந்தான். என் இனம் தலை சிறந்து வாழணும்னு, எனக்கு ஒரு விடுதலை பெற்ற நாடு வேணும்னு போராடினா. அதை தீவிரவாதம், பிரிவினைவாதம் பழி சுமத்தி கொன்னார்கள் இவர்கள். லட்சக்கணக்கா என் இனம் செத்து பிணமா கிடந்த போது அந்த பிணத்துக்கு இடையில பிறந்து வந்த மகன் தான் ஓ மகன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், இவன் எனக்கானவன் இல்லை, இவன் என் வாழ்க்கைக்கு வரமாட்டான், என் இனம் சாவுக்கு கூட வரல. இவங்களை ஒழிக்கலைன்னா என் இனம் வாழாது. உங்கள் மொழி உங்ககிட்ட இல்லை. நம்ம மொழியில படிக்க முடியாது, பேச முடியாது. நமக்கு மொழி இல்லை, நம்ம இனம் செத்துருச்சு. நமக்கென்று வரலாறு இல்லை, எல்லாமே திராவிட வரலாறு தான். ஐயா கருணாநிதிக்கு தெரு சிலை இருக்கும், நம்ம பாட்டனுக்கு இல்லை. நம்ம அடையாளங்கள் அழிக்கப்பட்டுருச்சு. எங்க உன் மொழி நிராகரிக்கப்படுதோ அங்க உன் குறவழி நெரிக்கப்படுதுங்கிறான். எல்லாம் படிச்சு வாரிச்சு நேச்ச உன் மகன் விட்டுட்டு போக மனசில்லாம கத்தி போராடிட்டு இருக்கேன். ஒத்த மகனா வந்தேன். ஓட்டு காசு கொடுக்கல, இந்த சாதின்னு சொல்லல, இந்த மதம்னு சொல்லல, சாராயம் தரல, பணமும் தரல, இலவசம் தருவேன்னு சொல்லல. 36 லட்சம் என் ஆத்தால பையனுக்கு ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி இன்னைக்கு ஒரு போட்டியா நானும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா நிக்க வச்சிருக்கான்னா நீங்க கொடுத்த அங்கீகாரம் தான். ஒரு விவசாய சின்னத்தை கொடுத்தான், எடுத்துட்டான். திருப்பி அதே விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வர முடிஞ்சதுன்னா நீங்க எனக்கு போட்ட வாக்கு தான். நீங்க காசை கொடுப்பான், வாங்கிக்கிங்க, வாங்க வேணாம் நான் சொல்லல. அதுக்கு என்ன காசை கை நீட்டி வாங்கிட்டோங்கிறோமோ, வாக்கு சொல்லிட்டோம், வாக்கு போடேட்டோம், வார்த்தையை காப்பாத்தணுமே. ஒன்னு ஆத்தால பண்ண கேட்கிறேன், அவன் கொடுத்த வார்த்தை எதையாவது காப்பாத்திருக்கானா?
காப்பாத்தனா நம்ம ஏன் கையேந்திர நிலைமை வருது? இல்ல, காப்பாத்தல. நம்ம எல்லாருக்கும் ஒரு சாமி இருக்கு, குலசாமி இருக்கு. கிறிஸ்தவர்னா கர்த்தர் இருக்காரு, மரியாள் இருக்கு, அந்தோனியா இருக்காரு, செபஸ்தியா இருக்காரு. இந்து மதத்தில் இருந்தோம்னா எனக்கெல்லாம் என் தாயி வீரமாகாளி குலதெய்வம் இருக்கு. எல்லாருக்கும் சாமி இருக்கு, ஐயனார் கற்பனை சாமி. அல்லான்னா நமக்கு நபிகள் இருக்கு. நம்ம ஒண்ணு செய்வோம், வேண்டுவோம். அம்மா நான் காசை வாங்கிட்டேன், ஓட்ட இந்த திட்டு பயலுக்கு போட முடியாது, யோக்கிய பைய 1000 ரூபா கொடுத்தேன், உனக்கு 10 ரூபா முந்தியில முடிஞ்சு வைக்கிறேன், மஞ்ச துணியில காணிக்க முடிஞ்சு வைக்கிறேன். இந்த உலகத்துல எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் இருக்கு, எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் இருக்கு. ஆனா இந்த ரெட்டல உதயசூரியன் இந்த கையை தாமரைக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இல்லை. அதனால இந்த 10 ரூபா ஒரு மஞ்சத்துல முடிஞ்சு வைங்க, சாமி படத்துக்கு இல்ல. 50 ரூபா 10 ரூபா போதும், 10 ரூபா போதும். மீதி காசை செலவழிச்சுட்டு 10 ரூபாய ஓட்டு போட போகும்போது சாமி படத்துக்கு முன்னாடி போட்டு இருந்தா உனக்குன்னு நேரடியா விவசாயி ஓட்ட போட்டு தொலைடா சனியம் முடிச்சேன் வந்துருங்க. ஒரு பாவம் வராது. நம்ம வென்றுட்டோம்னா ஒரு பிரச்சனையும் வராது. நான் தான் சொல்றேனே, உலகத்தின் தலை சிறந்த நாடா நம் நாட்டை மாத்தி படைப்பேன். மூளை சின்னது, வேலை பெருசு. கனவை சுமந்து நிக்கிறேன் உங்க மகன். உங்களை ஏமாத்தணும் நான் வரல, இந்த நிலையில இருந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். மாத்தணும் அப்படின்னு. வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்லை. பசி, ஏன் பசி இல்லாம பண்ணுவேன்? நான் மாடு வளர்ப்பேன், கீழே உச்சாணியில ஒன்னத்துக்கு உதவாத கரெக்ட் காடுகளை எடுப்பேன், புல்லுதான் வரும், அங்க போடுவேன் மாட்டு பண்ணைய. 2000, 1000, 300, 500 மாடை வளர்ப்பேன். மாட்டுல இருந்து மாட்டு பண்ணையில அரசு வேலையை கொடுப்பேன், பாலை எடுப்பேன், பாலாடை கட்டி நெய், தயிர், மோர், எண்ணெய், வெண்ணெய் எல்லாம் தயாரிச்சு நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு போக ஏற்றுமதி செய்வேன். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பால் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? ஆந்திரா. ஏன் ஆந்திராவுக்கு போகுது? 3 லட்சம் கோடி எங்க போகுது? ஆந்திராவுக்கு. ஏன்? மாடு வளர்க்கறது அவமானம்னா உன் மகன் மாடு வளர்க்கறத கவர்மெண்ட் வேலையாக்கிட்டா நீ இங்கே இருப்ப. உன் இடத்துல ஆடு வளர்க்கறது, நாட்டுக்கோழி வளர்க்கறது, எருமை வளர்க்கறது, கழுத வளர்க்கறது எல்லாம் அரசு வேலை. எருக்களஞ்செடி, எருக்களஞ்செடி நம்ம ஊர்ல என்ன நினைப்ப? எருக்களஞ்செடியை கேவலமா பாப்பீங்க. எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூல்ல செய்யற பட்டு, இந்த சேலை உலகத்திலே விலை உயர்ந்தது அந்த பட்டு தான். புரியுதா? கழுத பால் இருக்குல்ல, உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுத பால். 1 லிட்டர் பால் 5000, 7000. நம்ப முடியுதா அவங்களால? நம்ப முடியல. நீ வளர்க்காத, நான் வளர்க்கிறேன். கவர்மெண்ட் வந்து வேலை செய், சம்பளம் தாரேன். பாலை நீ குடிக்கலாம் பரவாயில்ல, நான் உலகத்துக்கு வித்துக்கிறேன். எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல உனக்கு. 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்கால 1000 ரூபா. உன்னால கருப்பட்டி காய்ச்ச முடியாது, கருப்பட்டி காய்ச்ச முடியாது. இந்த அயோக்கிய பைய கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவன ஒன்னும் செய்யல, கல்லறகன்னு உன்னை சுட்டு விட்டான். நான் வந்து உன் மயன் கள்ளச்சாராயம் காய்ச்சல இதுவரை டாஸ்மார்க் வந்து வித்தான்ல, அவனை சுட்டு கொள்ளுவேன். இங்க வாடா, இங்க வா. இப்போ கல் இருக்கிறது குற்றம்னா நாடே சாராயம் இருக்குது. அது என்ன? கல்லு மது. நான் கேட்டேன், கல்லு மது தடை. டாஸ்மார்க் கடையில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்பெல்லாம் கோயில கொடுக்குற தீர்த்தமானு கேட்டேன். எவன்டையும் பதில் இல்லை. குடிக்க வச்சு 25 லட்சம் தாலி எடுத்திருக்கேன். இப்ப நீங்க ஓட்டு போட போறது ஆத்தால பணம் தலைவனுக்கு இல்ல, தாலி ஏற்பானுக்கு. மறுபடியும் வந்து குடிக்க வச்சு தாலி ஏற்பான். இப்ப தாலி ஏற்பானுக்கு ஓட்டா உன் மகனுக்கு ஓட்டாங்கிறத முடிவு பண்ணிட்டு 23ஆம் தேதி போட போகணும். போகும்போது சாப்பிட்டு தான் போய் ஆத்தால பண்ணலாம். சோறை இப்படி அள்ளி இப்படி சாப்பிடுறது இல்ல. ஏன் குனிஞ்சு ஒவ்வொரு தடவை ஏன் சாப்பிடுறோம்? சோறை கொடுத்த விவசாயிக்கு நன்றி செலுத்துறதுக்கு. நன்றி நன்றின்னு குனிஞ்சு சாப்பிடுறோம். தட்டுல பாரு, பழைய கஞ்சியோ கூழோ, இட்லியோ, தோசையோ, பொங்கலோ. தந்தவன் யாருன்னு பாரு. ஒண்ணு நம்ம அப்பன், நம்ம விவசாய குடும்பம். நன்றின்னு நினைச்சுக்கிட்டு போ. நன்றிங்கிற எண்ணத்தை நெஞ்சில் நினைச்சுக்கிட்டு போ. சின்னத்துல இருப்பான். அது உன் மயன் சின்னம் 2வது இடத்துல இருக்கும். குறுக்கை எவனோ யானையை விட்டான், நான் தான் முதல்ல நின்றுக்கணும். அத சமாஜ்வாடி பகுஜன் ஜமாச்சு கொடுத்து வட்டான் 2வது இடத்துல. இதுக்கு முன்னாடி உங்க மயன் சின்னம் 3வது நாள் அது பெட்டியில ஒன்னும் செய்ய முடியல. முத பெட்டியில எனக்கு பின்னாடிதான் கை, கொக்கு, ரெட்டலை, சூரியன்லாம் எனக்கு பின்னாடிதான். அப்ப போய் பாரு,
சின்னத்தை தேடாத, நான் தான். இந்த விவசாயி சின்னம் என்னை பார்த்து வரைஞ்சதுதான், நான் தான். அது கலப்பையோட இருக்கேன். ஏன்? இறைமகன் இயேசு உலக மக்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தாரு. ஓ மகன் என் மக்களின் பசிய போக்க கலப்பையை தூக்கிட்டுறேன். புரியுதா? கலப்பையை சுமக்கிறேன். அதனால நம்பிக்கையோட போடணும். ஓடு போட போகும்போது சும்மா போகக்கூடாது. சாமியை கும்பிடணும், சாமிகிட்ட சொல்லிட்டு போடணும், எனக்கு நல்ல ஆட்சி வரணும்னு. இந்த என் புக்கிதில் என் பிள்ளை, இந்த பிள்ளைய மூஞ்சிய பார்த்து போகணும். என் ஆத்தாளப்பன் பேரம்பேத்தி, என் அண்ணன் தம்பி மக பிள்ளை மயங்க முகத்தை பார்த்து போயிட்டு கண்ணை முடிட்டு யோசி. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டா என் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யோசிச்சு பார்த்து போடு. சூரியனுக்கு போட்டா நல்லா இருக்குன்னா போடு, ரெட்டலைக்கு போட்டா போடுனா போடு. இது வரைக்கும் என் நல்லா இல்லைன்னு கேட்டுட்டு போடு. கைக்கு போட்டா நல்லா இருக்குமான்னு பாரு. கைக்கு போட்டா என்னைய பாக்குற பிள்ளைலாம் அப்படி டாட்டா காட்டுது. என்ன சொல்லுது? ஒருபோது நீ கைக்கு ஓட்டு இல்லைங்குது. புரியுதா? இந்த கை ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைச்ச கை. 5 வருஷத்துல செய்யாதத நம்ம அருமை ஐயா மாங்குடி அடுத்த 5 வருஷத்துல என்ன செய்வார்னு யோசிச்சுப்பார். என்ன செய்வார்னு யோசிச்சுப்பார். கொடுத்துட்ட நாட்டை கருணாநிதி ஐயாட்ட, நாட்டை ஜெயலலிதா ஐயா அம்மாட்ட, நாட்டை ஐயா எடப்பாடிட்ட, ஐயா ஸ்டாலின்ட்ட ஒரே ஒரு முறை உன் மகன்கிட்ட கொடுத்து பாரு. 5 ஆண்டு பூமியின் சொர்க்கமா மாத்திரனா இல்லையான்னு மட்டும் பாரு. இவன் செய்ய மாட்டான். அதனால ஒரு ஓட்ட போடு. 15 வருஷமா வீதியில கத்திட்டேன். உலகம் 13 கோடி தமிழ் மக்களும் ஒரு மகன் வெற்றிக்கு ஏங்கி நிக்குது. காரைக்குடியில பல ஆண்டுகள் ஐயா சிதம்பரம் மத்திய அமைச்சரா இருந்திருக்காப்ல, அவங்க மகன் எம்பியா இருந்திருக்காப்ல, பல அமைச்சர்லாம் எம்எல்ஏ ஆயிருக்கான். காரைக்குடின்னு ஒரு ஊரு தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? காரைக்குடின்னு ஒரு ஊர் இருக்குன்னு அவனுக்கா தெரியுமான்னு பாரு. உன் மகன் காரைக்குடியில போட்டின்னு உலகத்துல காரைக்குடி தெரியாதவன் ஒருத்தன் இருக்க மாட்டான். தமிழ்நாட்டுல இந்த இடத்துல சிவகுமார் ஏன் தேடுது? இவங்க பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்காதவன். உன் மகன் நின்னதுனாலே காரைக்குடி சிறந்திருக்கு. வென்று சட்டசபைக்குள்ள போனேன்னு வச்சுக்க, ஒரு வயது தப்பிக்க முடியாது. எவனுக்கிட்டே நான் எழுப்புற கேள்வி பதில் இருக்காது. அதனால அவன் என்னை வெல்ல விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். எதனால நான் வெல்லக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதனாலே என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள் நான் வெல்ல வேண்டும் என்று நினைத்து, என் வெற்றி உங்கள் வெற்றி, என் வெற்றி எனக்கான வெற்றி அல்ல, நம் இனத்திற்கான வெற்றி. நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலம் காக்கும், காடு காக்கும், மலை காக்கும், கடல் காக்கும், நிலம் காக்கும், நீர் காக்கும், எதிர்கால இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோடு செலுத்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.